சற்று முன் வெளியான தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிவுகள். தற்போது வரைக்கும் டிவிகே தொடர்ந்து அனைத்து தொகுதிகளிலுமே முன்னிலை வைத்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் டிவிகே சற்று முன் 96 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏடிஎம்கே 74 தொகுதிகளிலும், டிஎம்கே 63 தொகுதிகளிலும் தொடர்ந்து முன்னிலை வைக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அவர் தொகுதிகளில் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியும் அவர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளார். சென்னை முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் தொடர்ந்து விசில் சின்னமே முன்னிலை வைக்கிறது. குறிப்பாக காரைக்குடியில் 11,000 வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்தில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். காரைக்குடி தொகுதியில் தாவேகாவின் பிரபு தொடர்ந்து முன்னிலை வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் 2வது இடத்தில் இருக்கிறார். இதுவரைக்கும் தமிழகத்தில் பதிவான வாக்குகளில் தாவேகா 33%, திமுக 31%, அதிமுக 30% வாக்குகளும் பெற்றுள்ளது. கோவை வடக்கு தொகுதியில் பாஜகவின் வானதி சீனிவாசன் தொடர்ந்து முன்னிலை வைக்கிறார். 100 இடங்களுக்கு மேல் பார்த்தீங்கன்னா டிவிகே தொடர்ந்து முன்னிலை வைக்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் புதிய ஆட்சி மாற்றத்தில் டிவிகே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இப்போதைக்கு தெரிய வந்துள்ளது.